ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயலட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பெண்கள் குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்குக்கா. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதம் தள்ளி போய்டும், 35 நாள் நான் தள்ளி போயிட்டு கூட அடுத்த ஒரு 2-3 வாரத்திலே பார்த்திங்கன்னா இல்லை ஒரு வாரத்திலே எனக்கு மறுபடியும் பீரியட் ஆகிடுதுக்கா. இது எதனாலே எனக்கு தெரியல. இல்லை சப்போஸ் எனக்கு பார்த்திங்கன்னா சரியான அளவு ஹார்மோன் பிரச்சனை இல்லாமல் போகுதுங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டுருங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸாக இந்த ஒரு டிப்ஸ் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு பொருள் கூட நீங்கள் வெந்தயத்தை மடித்து சாப்பிட்றதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும். அதுவும் குறிப்பிட்டு இந்த பிரச்சனை உங்களுக்கு நாட்கள் தள்ளி போயிட்டு பீரியட் ஆகுதுன்னு சொல்கிற பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மாதவிடாய் அந்த முதல் வாரத்திலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதவிடாய் வர வரைக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கும். தைராய்டு விஷயம், அதுக்கப்புறம் PCOS, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வைத்தியம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தயத்தை ஒரு நாள் நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க. சும்மா கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு 25 கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். ஒரு உள்ளங்கை அளவில் இருந்தால் கூட போதும். ஊற வச்சு எடுத்து என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி அந்த இருக்குது இல்லைங்களா, அந்த தழையை நல்லா சுத்தம் பண்ணி சும்மா ஒரு 5-6 இலைகள் பார்த்திங்கன்னா எடுத்துக்குங்க. அந்த கொத்தமல்லி இலைகள் கூட இந்த வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை தினமும் நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்து கூட அந்த ஊற வச்ச வெந்தயத்து கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நீங்கள் மடித்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கட்டாயமாக, அதுவும் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த ஒரு வைத்தியத்தை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் கன்சீவ் ஆக முடியும். இந்த வெந்தயம் மற்றும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இரண்டுமே எந்த ஒரு பெண் அவங்களுடைய கருப்பை சார்ந்த பிரச்சனைக்கு நீங்கள் முயற்சிட்டுருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும். மற்றும் சில பெண்களுக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் நல்ல ஒரு ரெமடியாக கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். இதை நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே, என்ன டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தொடர்ந்து உங்களுடைய பீரியட் அந்த மந்த், அதாவது இப்போ உங்களுக்கு பீரியட் டே 3லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்குப்படி எடுத்துகிட்டு வாங்க. இது வெந்தயம் பெண்களுடைய கருப்பைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அளிக்கிறதுக்கு மற்றும் இல்லாமல் பார்த்திங்கன்னா PCO நீர் கட்டி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். அதுவும் இப்போ ஒரு மாதம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் மறுபடியும் பார்த்திங்கன்னா பீரியட் ஆகிடுது, இந்த மாதிரி பாப்பா தங்கி வெளில இந்த மாதிரி எங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடுது அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு கட்டாயமாக இது ஒரு சூப்பர் ரெமடியாக இருந்துகிட்ருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மாதிரி குழந்தை பேர் காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த ரெமடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவலாக நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.